ഞാൻ സിനിമാവിൽ പോയി പ്രവേശിക്കും. நீ சினிமாவுல பிரவேசிக்க மாட்ட, சினிமாவுல பிரசவமாயிருவ. ஐயோ சரி, நான் இப்ப என்ன செய்யும்? ஒண்ணு செய். நான் செத்தா போன மாதிரி படுத்துக்கிறேன். நீ பக்கத்து வீட்டு பொம்பளைங்களை கூட்டு வந்து ஐயோன்னு அழு. அவங்க என்ன பார்த்துட்டு பொணம்னு நினைச்சு போயிருவாங்க. சரி, சீக்கிரம் கடந்து சாவும். ஆள் வர போறான். அடாடாடா, புருஷன் சாகறதுல பொண்டாட்டிக்கு என்ன மகிழ்ச்சி. சரி, நான் படுத்துக்கிறேன். சீக்கிரம் படுக்குனே. ஐயோ, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்படி போயிட்டீங்களே. பிடிக்காத பொண்ணு இருக்கு. ஐயா 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 முதலாளி, என்னை விட்டு போயிட்டீங்களே. எனக்கு சம்பளம் கூட கொடுக்கலையே. முதலாளி, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, ஏன் பண்ணி வைக்கல? உயரத்துக்கு பொண்ணு கிடைக்கல. முதலாளி மாதிரி பேசுறாளே, யாரு? என்ன பர்த்தாவோட ஆவியாக்கும் பறையினது. ஆவியாவது பாவியாவது, நான் மோசம் போயிட்டேனேமா. இங்கே அவரு சகிக்கல. ஐயோ, முதலாளி செத்தது மாதிரி தெரியலையே, உயிரோட இருந்த மாதிரி. ஐயோ அம்மா தாயே, எனக்கு நேரம் முதலாளி இருந்தா கல்யாணம் பண்ணி வைப்பாரு, எனக்கு யாரு பண்ணி வைக்க போறாங்களோ. ஐயோ, வாங்க டைரக்டர் சார், வாங்க ஹீரோ. டீ கடை, சின்ன டீ குரா. சார், இடது கையில நாடி துடிப்பு நின்னு போச்சு. வலது கையை பாருங்க ஐயா. ஓகே. வலது கையில வளையல் போட்டிருக்காரு சார். அது சுந்தரியோட கையா, பணத்தோட கைய பாருயா. இது வசதியா இருக்கே. இந்த கையில நாடி நின்னு போச்சு. அப்ப ஆல் க்ளோஸ். படத்துக்கு பூஜை போடுறதுக்கு முன்னாடி கொண்டு போய் போதங்கய்யா. யார் பேசுறாங்க? நான் இல்ல. அதான் மனப்பிராந்தியா? இந்த பணத்தை புதைக்கிறதா எரிக்கிறதா? எரிச்சா என்னால சூடு தாங்க முடியாதுயா. இது என்ன பிராந்தி? இந்தியாவுல எவ்வளவோ பிராண்ட் இருக்கு, அதுல ஒண்ணு நினைச்சுக்கியா. டைரக்டர் சார், நல்லா படுத்துக்கப்பா. தேங்க்யூ. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த பணம் பேசுதோன்னு. பணம் பேசுதோ? யா, பணம் பேசுது. யோ, இது நல்ல டைட்டில்யா. ஆமா. இது யார் சொல்றது? நான் சொல்லல. யோ, அதான் அவர் சொல்றாருல்ல, ஏன் உயிர் எடுக்கிற நீ? எனக்கு ஏமா சுந்தரி, நான் உனக்கு ஒரு சீன் பறையன்னு நடக்கு சார். நானும் கூட வரேன் சார். பணத்தோட பேசிட்டு சுந்தரி. ஹீரோ என்ன விட்டுட்டு ஹீரோயினுக்கு போய் கதை சொல்ல போயிட்டாருமா. இட் இஸ் டூ. என் வாயில பழம் எப்படி வந்துச்சு? ஒருவேளை நீங்க உங்க வாயில தான் ஒண்ணுமே இல்லையே. எப்படியோ வந்துச்சு. பழம் ஏதோப்பா, என் வாயில் பழம் ஏதோப்பா. சார், என்ன தப்பா நினைக்கண்டே. அந்த பொன்னம்பலத்தோட ஆட்கள் என் பர்த்தாவை கொல்ல வரும்னு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் அவங்களை சமாளிச்சு என் படத்துல ஒண்ணு நான் ஹீரோனியா போடுறேன். விலக விலக ஓரம் போ. யோ விலகையா, விலக. யோ தரகற. யோ, அவர் செத்துட்டாரியா. அது தெரிஞ்சுதான் கட்லோட வந்திருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? பணத்தை கொண்டு போய் பொன்னம்பலத்து தலைவர்கிட்ட காமிச்சிட்டு எரிக்க போறோம்யா. டேய் வாங்கடா, வந்து பணத்தை தூக்குங்கடா. நீங்க ஒண்ணும் தூக்க வேணாம், நானே நடந்து வர்றேன். இது பணம். வெரி குட். என்னடா பணம் பேசுதேன்னு நீங்க ஆச்சரியப்படாதீங்க. இந்த பணம் பேசும், எந்திரிக்கும், நடக்கும். விட்டா என்ன வேணாமோ செய்யும். பணத்துக்கு வழி விடுங்க. ரைட்ல வா. போங்க போங்க. இப்படி கொஞ்சம் லெஃப்ட் வா. இப்படி ஓடி. ஐயா, காலி. நீங்கள் എന്താ ചെയ്യുന്നു? டைரக்டர் படத்துக்கிட்டே ஆங்கிள் வைக்கிறார். ആംഗിളാ? അങ്കിൾ, ഞാൻ ഒരു പോസ് കൊടുക്കട്ടെ? ஓ ஆ டேய் யாரு? ஏண்டா டேய், நான் வீட்டுல இல்லாத நேரம் என் பொண்டாட்டி நிக்கிறா, இவர் படுத்திருக்காரு. என்னடா விஷயம்? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதனால கேக்குறேன். இவர்தான் டைரக்டர், நான் தான் ஹீரோ. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. அப்புறமா தச்சுக்கலாம். உங்க சம்சாரத்தை படத்துல ஹீரோனை புக் பண்ண வந்திருக்கார். புக் பண்ண வந்திருக்கீங்களா? இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கதையை யோசிச்சுக்கிட்டு இருக்கார். ஏண்டா, புக் பண்ண வரும்போதுதான் கதையே யோசிக்கிறீங்களா? இது பரவாயில்லையே. அவர் போன தடவை படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கதையை யோசிச்சார். ஓடிச்சா? ஓ, சூப்பரா ஓடிச்சு. எத்தனை நாள் ஓடிச்சு? சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு. எங்க அப்பா படுத்துக்கிட்டே திறக்கிறாரு வாய. ஏண்டா, படம் எடுக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கா? மரியாதையா பேசுங்க. என்னது? பேங்க்ல மட்டுமா அக்கவுண்ட்? கட்ட தொட்டில அக்கவுண்ட் இருக்கு, கசாப்பு கடையில அக்கவுண்ட் இருக்கு, பால் கடையில அக்கவுண்ட் இருக்கு. இவ்வளவு ஏன்? அவர் போட்டுக்காரு பேண்ட், சட்டை, தொப்பி எல்லாத்துக்குமே லாண்டரி கடையில அக்கவுண்ட் சொல்லி வாயா. என்ன போட்டு பிராண்டிக்கிட்டு இருக்க? சத்தம் போடாம இரு. உனக்கு ஒரு கேரக்டர் தர. ஐயோ, எனக்கு கேரக்டரா? என்ன உள்ள இருந்து வருது? இந்தா
என்ன பழம்பெரும் நடிகருங்கிறீங்க. இங்க ஒருத்தன் நின்னானே, இங்க இந்தா நிக்கிறான். என்னப்பா திடீர்னு வந்து நிக்கிற? ஹீரோவல்ல, அதனால ஒரு இடத்துல நிக்க கூடாது. அது கரெக்ட். ஹீரோவா போட்டா அவரை தேடி நம்ம நாயா பையா அலையணும். ஆமா, இங்க பாருங்க, உங்களையும் உங்க சம்சாரத்தையும் படத்துல புக் பண்ண வந்திருக்கோம். நீங்க என்ன கேக்குறீங்க? நீங்கள் எவ்வளவு ரூபாய் கொடுக்கும்? 2. என்ன ஒரே ஐடியா சொல்லாதப்பா, படிப்படியா சொல்லணும், அதிர்ச்சி ஆயிருவாங்கல்ல. கவனமா கேட்டுக்கங்க. நாங்க உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 1 ரூபா. 10,000 ரூபாய் கொடுத்தா 100 ரூபா. 50,000 ரூபாய் கொடுத்தா 200 ரூபா. 1,00,000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு நான் 90,000 ரூபாய் கொடுப்பேன். புரோக்கர் வியாபாரம் எப்படி நடக்குது? ஓஹோ நடக்குது. ஆஹா. வாரத்துக்கு 2 கல்யாணம். ஆ. ஒரு கல்யாணம் ஓஹோ ஓஹோ. இன்னொரு கல்யாணம் டைவர்ஸ். அட, என்ன? ஒண்ணுக்கு சரியா தான் போகும். ஆஹா. யோ, என் பொண்ணு விஷயத்த சொன்னேன், காதல ஒண்ணும் போட்டுக்க மாட்டேறியே. காதுல போட்டுக்கிறதுக்கு அதானே கம்மலா. அட. என்னங்க ஆ. உங்க பொண்ணு விஷயத்தை பேசுறதுக்கு ஒவ்வொரு வீட்லயும் உட்கார்ந்தா ஆ. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு போஸ்ட்மேன் வந்து நிக்கிறான். ஏன்? கையில ஒரு கவரை கொடுக்குறான். ஆ. திறந்து பார்த்தா உங்க பொண்ணு முத்தம் கொடுக்குற போட்டோ. துண்டா காணா துணியா காணான்னு ஓடி வர்றேன். என்னையா தபால்காரன் வரான், அவன் வரானுங்கிட்டு? இதுக்கு ஒரு முடிவு வேணும்ல? ஒரு அருமையான பார்த்து கை வை. வழுக்குது. ஒரு அருமையான ஐடியா இருக்கு. என்னது? உங்க பொண்ணு முத்தம் கொடுக்கிற போட்டோவை ஆ. எல்லா பத்திரிக்கையிலையும் போட்டு, எல்லா பத்திரிக்கையிலயும் இந்தியா பூரா போட்டு, ஊப்பியில போடுங்க, மாப்பியில போடுங்க. மாப்பின்னா மாப்பினா மத்திய பிரதேசம், ஊப்பினா உத்தரப்பிரதேசம், நாப்பி அப்படின்னா நாப்பினா நம்ம பிரதேசம். அப்புறம் பிபி. ஆ, கல்யாணத்துக்கு பிபி வாசிக்காம இருக்கலாங்களா? அதனால பொண்ணு முத்தம் கொடுக்கிற போட்டோவை எல்லா பத்திரிக்கையிலும் போட்டோம்னா இதுக்கு ஒரு முடிவு வந்துரும். எப்படி? இது உண்மையான முத்தம் இல்ல, போய் முத்தம்னு போட்டுருவோம். ஓஹோ, 2-3 பேரு தெரிஞ்சத இந்தியா பூரா தெரியணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நீ ஒரு கெட்ட எண்ணத்தோட தான் இங்க வந்திருக்க. என் பொண்ணுக்கு ஜென்மத்துக்கு கல்யாணம் நடக்கூடாது முடிவு பண்ணிட்டியா? என்ன இந்த இது? போயாங்க. என்னங்க கோச்சுக்கிட்டீங்க? ஒண்ணு செய்யலாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளை இந்தியாவுல பார்க்க வேணாம், வெளிநாட்டுல பாப்போன்றேன். வெளிநாடுனா எந்த ஊரு? ஜப்பான். போயா. ஜப்பான்ல பூரா குள்ளமா இருப்பாங்க, பிறக்கிற குழந்தை குள்ளமா பிறக்கும். அப்புறம் குள்ள குடும்பம்னு சொல்லுவாங்க. அங்கே நீங்க நினைக்கிறது தப்பு. மாப்பிள்ளைக்கு பிறப்பு இந்தியா, வளர்ப்பு தான் ஜப்பான். அப்புறம் எப்படி ஜப்பான் வளர்ந்தது? இவன் போறதுக்கு முன்னாலே வளர்ந்துருச்சு. இப்ப நாசமா போயிருக்குமே. நாசமாக்கினதுக்கு அப்புறம் தான் இவன் இந்தியாவுக்கு வந்தான். அதான் மாப்பிள்ளைக்கு என்ன தொழில்? பையனுக்கு துப்பாக்கி செய்யற தொழில். அப்படியா? ஆ. நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப தேவையானவனாச்சே. அதனால தானே அங்கே பிடிச்சேன். எங்க? அவனை பிடிச்சேன். அப்பா அம்மா? அப்பா அம்மா இல்லைங்க. எப்படி அவங்க இல்லாம இவன் பிறந்தான்? இவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க இல்லைங்க. சொத்து எவ்வளவு தேரும்? 500 கோடி. ஐயோ, இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம் போல இருக்க. 500 கோடியா? ஏன் அவனை விட்டு வச்சிருக்க? ஒரே அமுத்து அமுத்து. அடுத்த வாரமே கூட்டு வந்துடுறேன். ஏன் 500 கோடின்னு சொல்லி அடுத்த வாரம் வரைக்கும் விட்டு வைக்கிற? இப்ப கூட்டு வா. வாங்க மாப்ள, வாங்க. ஈச்சக்கடா ஊத்து. காலை நான் மிதிக்கலையே. உட்காருங்கன்னு ஜப்பான் மொழியில சொல்லிக்கிட்டு இருந்தேன். மாப்ள, அது என் சம்சாரம், உங்க மாமியாரு. So excuse me, எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் பொண்ணு பார்த்துட்டா நான் புறப்பட்டுருவேன். லண்டன்ல படிச்ச பொண்ணு. லண்டன் எனக்கு தமிழ் புரியும், அவங்கள பேசுவாடுங்க. இதான் பொண்ணு, அதான் பையன். வணக்கம் சொல்லி. ஹாய். ஏமா, நீ தான் லண்டன்ல படிச்சுட்டு வந்த பொண்ணு தான். டஸ் புஸ் இங்கிலீஷ்ல விடு. இவர் எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும்பா. எப்ப பார்த்த? தரகர் கிட்ட போட்டோல ஓ, பார்த்தேன். அப்படியா? பொண்ணுக்கு சம்மதம், மாப்பிள்ளைக்கு எப்படி? நான் உடனே சம்மதம் சொல்ல முடியாது. ஏன்? எனக்கு செட்டில்மெண்ட் கெட்ட வார்த்தையில திட்டிடுவேன். ஆர்ச்சிக்கு வைக்காது. ஏன் மாப்பிள்ள? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அது வந்து பொண்ணே பார்க்கணும். பார்க்கலாம், ரைட்? ஐயா, என்ன சம்மதம் சொல்லாம ஏஞ்சி போறீங்க? வேற எங்க போறேன்? ஹோட்டல்ல தான் போய் தங்க போறேன். என்னங்க இது, நம்ம மாப்பிள்ள ஹோட்டல்ல போய் தங்கறதா? அதானே. என்னங்க அவங்க கிச்சனே 4 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். 1 ஸ்டார் பெட், ரெண்டையும் சேர்த்தா 5 ஸ்டார். I feel I should stay here, right? ஆஹா, லண்டன்ல பொண்ண படிக்க வச்சது எவ்வளவு உபயோகப்படுது. தலைய ஹெட்ரா, உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? ஓச்சுரா, முதல்ல அந்த போஸ்ட்மேன் அமுத்துங்கயா. டேய், முதல்ல அந்த போஸ்ட் பண்ண புடிங்கடா. புடியா, வெளியே புடிங்க. புடியா, புடியா, புடியா. என்னய்யா, உன்னை ஹீரோவா போட்டு எனக்கு ஒரு ஹீரோயின் கிடைக்க மாட்டேங்கிறல. இதுக்கு தான் அப்பவே நக்மாவை போடுங்க. என்ன கேட்டீங்களா? வேண்டாம். நம்ம மீனாயிட்ட போய் நான் தான் ஹீரோன்னு சொன்னீங்கன்னா சரின்னு டேட் கொடுத்துருக்கோம். வேண்டாம். பாம்பேக்கு ஃபிளைட்ல போய் ஜூகி சாவ்லா, மாதுரி தீக்ஷித், கப் கப்பா, ஜிப் ஜிப்பா இப்படி ஏதாவது ஒரு ஹீரோயினை போட்டுக்கலாம். வேண்டாம். உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவங்க வீட்டுக்கு போய்
என்ன? அவ வீட்டு வாசப்படிக்கு முன்னால கூட நம்ம போக முடியாது. தேவையில்லை, பின்பக்கமா போகலாம். சமயக்கார சங்கர்லிங்க எனக்கு தூரத்து சொந்தம். அவ சிபாரசுல அந்த பொண்ணை மடக்கி இருக்கலாம். என்னுடைய நிலைமையை பாத்தியா? என்னாச்சு? ஒரு டீ அடிக்கிறவனை ஹீரோவை போட்டு ஒரு சமையல்காரரை பிடிக்க வேண்டியதா இருக்குது. உனக்கு தகுந்த மாதிரி ஒரு போ. சுந்தரி ஞானம் சுந்தரணியும். அங்க பாத்தியா? என்ன கீரை பொடிக்கிட்டு ஆயா போகுது? ஏய், அதுக்கு முன்னால ஆஹா, ஒண்ணு மாதிரி தெரியுதா? தம் தனனம் 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 தனனம். லாங் ஷாட் எடுக்கலாம், க்ளோஸ் அப் எடுக்கலாம். யாருங்க நீங்கள்? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? இவர்தான் கோவை தந்த கும்மாங்குத்து சில்வர் ஜூப்ளி டைரக்டர் சிங்கநல்லூர் சீதாராமன். வணக்கம் சார். நான் தான் அவருடைய முதல் கண்டுபிடிப்பு ஹீரோ. ஏய், அப்படியா? கேட்டாங்களா உன்ன? சும்மா சொல்லி வச்சேன் சார். நானும் உன்னை ஹீரோன்னு சொல்லி தான் வச்சிருக்கிறேன். சார் அதுக்காக அந்த பொண்ணையும் சொல்லி ஓரமா வச்சிடாதீங்க. படத்துல அது போடு. எங்களுக்கு தெரியும், ம். நாங்க பேசிக்கிறோம். ஏமா, உனக்கு என்ன வயசாச்சு? ஏன் சார் வயசை கேக்குறீங்க? நீங்க மைனரா இல்ல மேஜரான்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐயா கேட்டேன். போன வருஷம் 17 இருந்துச்சு. ஆ. இந்த வருஷம் 15 ஆயிருச்சு. Very good. ஐயோ, எனக்கு 18. எனக்கு கூட தான் 7. ஆ. நான் சொன்னேனா ஏதாவது? ஆஹா. ஏன் இப்படி இடையில நுழையிற? போ, போ. ஏமா, ம்? உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல சார், அக்கா தங்கச்சி? யாருமே இல்ல. ரொம்ப வசதியா போச்சு சார். ஆனா ஒரே ஒரு புருஷன் மட்டும் இருக்காரு. பறவையை கண்டான். பயமா? சார் மெட்ராஸ் போயிருந்தீங்களே, பட வேலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லா வேலையும் முடிஞ்சு அடுத்த வாரம் பூஜை கூட போறேன். ஃபைனான்சர் செட்டப் பண்ணிட்டேன். ஏரியா கூட எல்லாம் வித்துட்டேன். எல்லா ஏரியாவும் வித்துருச்சா? ஏக்கரியா கூட வித்துட்டேன். ஆழமா தான் வித்துருக்கீங்க. சார் மியூசிக் டைரக்டர் யார் சார்? ஒரு திறமையான ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். யார் சார் அந்த திறமசாலி? நீங்க தான். ஆ, நானா? சார் 7 பாட்டு கொடுங்க சார். 7 ஜுரத்துல போட்டு உங்களை சாச்சிடுறேன். பலிக்குதுயா? இருந்தாலும் விட மாட்டோம். யாரு உங்க படத்துக்கு ஹீரோ? யாரு ஹீரோ? யாரு? சத்தியமா நீதான். ஆ, இதுக்கு தான் மெதுவா சொல்லலாம்னு பார்த்தேன். தங்குவேன் சார், தங்குவேன். ஆ. ஹீரோயின் யாரு? அதை நான் இன்னும் டிசைட் பண்ணல. என்கிட்ட கேட்காம எதையும் டிசைட் பண்ணாதீங்க. சார், எஸ், இன்னும் ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குங்களா? நிறைய இருக்கு. சொல்லுங்க. எனக்குன்னு தனியா மேக்கப் வேணும், தனியா ஹேர் ட்ரெஸ்ஸர் வேணும், ஆ. தனியா காஸ்டியூமர் வேணும், ஆ. தனியா கார் வேணும், ஆ. தனியா பார் வேணும், ஆ. எனக்குன்னு தனியா ட்ரெயின் வேணும், தனியா ஃளைட் வேணும். இவ்வளவு சொல்றீங்களே, நான் ஒன்னும் சொல்லிக்கலாமா? நீங்க ப்ரொடியூசர் டைரக்டர் சொல்லலாம், சொல்லி பார்க்கலாம். யா, நான் ஹீரோவா இன்னும் உன்னை முழுசா டிசைட் பண்ணல. அப்படின்னா மாத்தினாலும் மாத்தலாம். மாத்திடாதீங்க சார். இப்ப எல்லாம் கால் விழுவீங்கடா, பின்னால எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களுக்கு கல்ட்டா கொடுப்பீங்க. டா, இத தொங்க போட்டு பின்னாலேயே வா. அத பத்தி அவுத்துறாதீங்க. ஐயோ, அடிக்காதீங்க. அப்பா, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, சார். காப்பாத்துறேன். ஒரு நல்ல தீர்ப்பா சொல்றேன். என்ன உங்க பிரச்சனை? கலப்படம் பண்ணிட்டான் சார். என்ன கலப்படம்? எருமை பாலுக்கு பதிலா கழுத பால்ல டீ போட்டு கலப்படம் பண்ணிட்டான் ஓ, சார். நாட்டுல எவ்வளவோ கலப்படம் நடக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாயா? அப்படி சொல்லுங்க சார். ஆ. ஏதோ தெரியாதனமா தப்பு நடந்து போச்சு. ஆ. நாளைக்கு வேணா பதிலுக்கு எல்லா பேருக்கும் சிங்கத்து பால்ல டீ போட்டு கொடுத்துறேன். யோ, தீர ஆரம்பிச்சிருவாங்கயா. இப்பவே கலவரம் தாங்க முடியல இந்தியாவுல. ஏன் இப்படி பண்ற? அப்படின்னா ஒட்டகத்து பால்ல டீ போட்டு கொடுத்துறேன். சார் ஒட்டகப்பால் வேண்டாம் சார். ஏன்? ஒட்டகப்பால் டீ குடிச்சா எல்லாம் உயரமா வளர்ந்துருவாங்க. அப்புறம் என் பாடு இன்னும் சிரமமாயிரும் சார். அப்படின்னா குதிரை பால்ல டீ போட்டு கொடுக்குறேன். யோ, குதிரைப்பால்ல டீ போட்டா எல்லாரும் இந்த ஊரு விட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் நீ யாருக்கு டீ போடுவ? அப்ப எந்த பால்ல டீ போட்டு கொடுக்கறது? நாய்ப்பால்ல டீ போடு. குடிக்கிற எல்லாரும் நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. மணி, ஆ? ஊருக்குள்ள எந்தெந்த நாய் குட்டி போட்டுக்கணும் ஃபாலோ பண்ணு. சரி. நான் பின்னாடி செம்போட வர்றேன். சரி. ஐயா, ஆ. ஐயா, இந்த பயல்கிட்ட இருந்து சரியான சமயத்துல சரியான தீர்ப்பை சொல்லி காப்பாத்திட்டீங்க ஐயா. ஆ. ஐயா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க நான் யாருன்னு நீ சொல்லு பாக்கலாம். நீங்க தான் துப்பறியும் சிஐடி. தலையில தொப்பியோட கையில நாயோட எல்லா படத்துலயும் வருவீங்களே, அதான் இப்ப நாய்ப்பால்ல டீ போட்டு கொடுன்னு சொல்லியிருக்கீங்க. யோ, ஆ. நான் சிஐடி இல்லையா, ஆ. நான் சில்வர் ஜூப்ளி டைரக்டர் சிங்கநல்லூர் சீதாராமன். ஐயா, ஐயா, இவர்தான் எங்க ஓனர். ஐயா, ஐயா, எதுக்காக எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? நான் ஒரு புது படம் இருக்கிறேன். உங்க ஊருக்கு லொகேஷன் பாக்குறதுக்காக வந்தேன். ஏகப்பட்ட லொகேஷன் ஆ. மலை, ஆ. மட்டை, குளம், குட்டை, கம்மாய், கட்டை, இப்படி ஏகப்பட்டது இருக்கு. போதா குறைக்கு எங்க அண்ணன் மியூசிக் டைரக்டர் இருக்காரு. என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் லோலோன்னு இருக்கட்டும், அலையிறோம். இருக்கட்டும். இப்ப நீங்க சொன்னீங்களே ஆ. அந்த லொகேஷன் இதெல்லாம், ஆ. அதெல்லாம் பாக்குறதுக்கு போலாமா? புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு டீ போட்டு கொடுக்கட்டுமா?
நீ டீ போடுறதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்க. என்ன அடிக்கிறதுனால 4 அடி அடிச்சுக்க, ஆனா டீ போடுறேன்னு மட்டும் சொல்லாத. எங்க தாத்தா கட்ட தாயத்து நீச்சல் குளத்துல விழுந்துருச்சு, எப்படி இருக்குன்னே தெரியல. டேய் இவ வேற நையன்ட்டு நீச்சல் குளத்துல குதிச்சு எடுக்க வேண்டியதாண்டா. முடியாது. ஏன் முடியாது? அது பொம்பளை குளிக்கிற குளம், உள்ள விட மாட்டாங்களே. தம்பி நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஏய் ஏ யார் நீ? பொண்ணு, சின்ன பொண்ணு. இங்க வா. ஏய் நீ ஒரு பொண்ணா? ஆமா, என் பேரு ரோசி. எஸ்கியூஸ் மீ. பொண்ணு யூ இடியட். ஐயோ இருங்க மேடம், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏப்பா முத்துராசு, இவ யாரு? உனக்கு தெரிஞ்சவனா? என் ஷெட்ல வேலை செய்யற பையன். இவனா? எவனா இருந்தா என்ன? உடனே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. வாடா இப்படி. இவங்க எல்லாம் வேணும்னே என்கிட்ட வம்பு பண்றதுக்காக இப்படி பிளான் பண்ணிருக்காங்க மேடம். இவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இத பார், நாங்க வம்பு பண்றவங்க இல்ல. இவங்க தாத்தா கட்டின தாயத்து தண்ணில விழுந்துச்சு, அதை எடுக்கத்தான் வந்தா. நீ நம்பலனா உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்க. ஏய், வாங்கடா போலாம். ஏய் ஏய் எப்படி திருடி ஓடுறா? ஐயோ திருடே புடிங்க. ஏய் நில்லு. கேட்ச் ஹிம். ஐயோ ஏய் நில்லுடா. ஐயோ எப்படி திருடி ஓடுறா? புடிங்க. புடிங்க அவனை. ஐயோ திருடே. புடிங்க. நீயா? நீ எப்படி இங்க வந்த? அத கேக்க நீ யார் மேன்? யோ என்னைய முறைச்சு பாக்குற? கண்ணு இருக்கு, முறைச்சு பாக்குறேன். ஏன் பப்பி? உன் நாய்க்குட்டி எப்படி எம்பட்டிக்குள்ள வந்தது? ஆஹா, ஆளை வச்சு நாயை திருட சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நடிக்கிறது இது என்ன நாடகமா? போயா நாய் திருடா. ஏய், திருடன் திருடன் சொன்ன கெட்ட கோவம் ஒரு சொல்லிட்டேன். கோவம் வருமா? கோவம் வந்தா என்ன செய்வேன்? நான் எதையுமே சொல்லிட்டு செய்யறது இல்ல, செய்யறத செஞ்சுட்டு தான் சொல்லுவேன். என்னங்க பிரச்சனை? உங்க காதல் பிரச்சனையை பீச்ல வச்சுங்க, இல்ல பார்க்ல வச்சுங்க, நடுரோட்ல வச்சுக்காதீங்க. நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ணிடுவேன். கான்ஸ்டபிள் சார், எங்களை பார்த்தா லவர்ஸ் மாதிரி தெரியுதா? எஸ். கான்ஸ்டபிள் சார், இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுங்க. என் நாய் திருட முயற்சி பண்ணா. உன் நாய்க்குட்டி திருடுறது வீரலம்மா, இன்னொருத்தன். மெண்டல் கேஸ், புரிஞ்சுதா? Stupid. வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. என்ன ஏன் இப்படி போட்டிருக்க? ஏஜா தொப்பிலண்ணே, சொந்த முடினே. சொந்த முடியலையே தொப்பியா? சரி, என்ன விஷயம்? அண்ணே, கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பொண்ணு வேணும். உனக்கு என்ன தொழில்? புளி வெட்டுறேனே. பொண்ணு எப்படி இருக்கனா? மூக்கு முழியுமா, கொஞ்சம் குண்டா, கண்ணத்துல குழி விழுந்த ஒரு பொண்ணு வேணும். ஏயா இப்படி சொன்னா எப்படி? ஆ. ஆளை அடையாளம் காட்டினா தானே அந்த மாதிரி பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அடையாளம் தானே, ஆ. காட்டிடுறேன். ஆ. அதோ போறாங்களே, அந்த மாதிரி பொண்ணு வேணும். அது முடியாதியா? ஏண்ணே? அது என் சம்சாரம். அதனாலண்ணே. அட பாவிகளா, என் சம்சாரம் நான் வாழவே ஜெயிக்கலா. சுந்தரி, இனிமே நீ வீட்டுல இருந்து வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வா. கண்டவெல்லாம் பாக்குறான். போக முடியுமா? என்ன வேணும்? இங்க வியாபாரம் எல்லாம் நான் தான் பண்ணுவேன். ஏய், போடா போடா. என்ன வேணும்? 1 கிலோ அரிசி வேணும். ஆமா, நேத்து டவுன்ல இருக்கிற மளிகை கடையில உன்னை பார்த்தனே, அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? 10 வருஷமா அங்கதானே என் வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான பூரா வாங்கிட்டு இருக்கேன். இங்க சொந்தமா மளிகை கடை இருக்கும்போது அங்கேயே போய் வாங்கின? கலப்படம் இல்லாத ஒரிஜினல் சரக்கு அங்கதான் கிடைக்கும். அட பாவி மனுஷா, எல்லாமே கலப்படமா? என்ன? அரிசியில கலப்படம், பருப்புல கலப்படம், காப்பி தூள்ல கலப்படம், எண்ணெயிலே கலப்படம். எல்லாமே கலப்படமா? ஆமா. முதலாளி, ஏண்டா? நம்ம கடையில கலப்படம் வாங்கி சாப்பிட்டவங்க 4 பேர் வாந்தி எடுத்து ஐயோ. ஹாஸ்பிடல்ல கிடக்குறாங்க முதலாளி. தலைவர் பொன்னம்பலம் வாழ்க! மக்கள் தலைவர் பொன்னம்பலம் வாழ்க! வாழ்க்கையின் விடிவெள்ளி பொன்னம்பலம் வாழ்க! மனிதர் குல மாணிக்கம் பொன்னம்பலம். தலைவரே, நீங்க சேர்மன் ஆகி நமது நகர தந்தை ஆகி யோ 2 ஒண்ணுதான்யா. அது தெரிஞ்சா வேணும் எப்படி இருக்க போறான்? அதுக்கு தாங்க வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வாழ்த்துக்கள் வாங்கின கையோட என் வேலையும் முடிச்சிட்டீங்கன்னா. வரும்போதே விண்ணப்பத்தோட வருவீங்களே. இரியா, இப்பதானே பதவியில உட்கார்ந்துருக்கேன். முன்னாடி உட்கார்ந்தவன் சூடே தண்ணியிலே நாக்காளியில செய்யறேன் போ. தலைவரே, என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன வெறுங்க வீடு வந்திருக்க? இதோ இதை இதை வச்சு என்ன திருச்சி செய்ய? சித்தி கீழே போட்டு உடைக்க போறேன். அறிவு கட்டவனே, ஒரு பழம் எட்டனா 10 பழம் எவ்வளோடா? அவசரத்துல கேட்ட கணக்கு தெரியாதுங்க. அது சரி. இப்படி ஆமா, அந்த 25 லட்சம் ரூபா கொடுத்தேன், பேங்க்ல போட்டியா? ஏன் அக்கௌண்ட்ல போட்டேன். உன் அக்கௌண்ட்லயா? நான் தானே உங்க பிணமி. அது சரி, பணத்தோட மட்டும் நிறுத்தி.
கிட்டார கையில எடுத்துக்கிட்டியா? எவ்வளவு நேரம் கத்துறேன், கொஞ்சம் திரும்ப. அண்ணா விடுறா கைய. இவனுக்கு சங்கீதம் கேக்குது போல இருக்கு. பொண்ணு குடுத்தேன்னு வச்சுக்க. இடியட். ஏய், அவனை தொட்டா உன் கண்ணை ரெண்டும் பழுத்துரும். ஆமா, ஜாக்கிரதை. அவன் எதுக்காக என்ன கடிக்க வரா? நீ உன் ஆத்திரத்தை காட்டினா அவன் சும்மா விட்டுருவானா? உனக்கு அவன்கிட்ட இஷ்டம் இல்லைன்னா நீ அவன்கிட்ட பேசாத. அவன்கிட்ட நான் ஒண்ணு பேச வரலையே. இதோ, சொல்றேனே. எங்கேயாவது கொண்டு போய் விடுனா கேக்குறியா? ஏன், எதுக்கு? இவளுக்கு புத்தி இல்லைன்னு தெரியலடா உனக்கு. இவன் பெரிய புத்திசாலி. உன்னை விட பரவாயில்லமா? மறுபடியும் வாசிக்க ஆரம்பிச்சிட்டியா? வாண்ணே, ஒரு கேம் ஆடலாம் ப்ளீஸ். நான் வரல, நீ போய் ஆடு. ஒத்தையாவ ஷட்டில் ஆடுறது? பிளாக்கி, நீ போய் ஆடு. கொஞ்சம் வாண்ணே, எப்பவும் உங்ககிட்ட ஒரு தொல்லை. இன்ஸ்பெக்டர் ஆக போற ஆளு சங்கீதம் படிக்கிறாரு. ஏன், அவங்க எல்லாம் பாடக்கூடாதா? பாட்டு பாடிக்கிட்டு திருடனை பிடிக்க போவியா? நீ இங்க இருந்து போறியா? இப்போ இப்ப போறதா இல்ல? என் பேச்ச கேக்குறியா? என்ன எழுந்து போ. போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். ஏய், ஏய். அம்மா, அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஜோரா கத்து. அம்மா, கத்து. பாருங்கம்மா. என் மகன் என்னடா இது? விடுறவள. எழுந்து போ. இந்த பிசாசு என்னமோ திட்டிட்டேன்னு என் காலை பிடிச்சு கிள்ளி விட்டுட்டாம்மா. இவன் மேல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. இவ சும்மா இருந்தா அவன் ஏன் கடிக்க வரான்? ஒரு கேம் ஆடுறதுக்கு வர மாட்டேங்கிறாமா. அவ கூட தான் போய் ஆடேண்டா மகன். எனக்கு டைம் இல்ல, நீங்க வேணா போய் ஆடுங்க. அதோ வந்துட்டா மரமாப்பிள. ஓடு. உன் ஆட்டத்துக்குலாம் அவன் தான் அழகா தலையாட்டுவான். ஹாய். ஹலோ. வா, உனக்காக தான் வெயிட்டிங். ராஜா, இவ கூட நீ கொஞ்சம் விளையாடு. இவங்களுக்குள்ள எப்பவும் தகராறு தான். நீ கொஞ்சம் ஆடுற. அடுத்த வாரம் காலேஜ்ல ஒரு ஸ்டடி டூர் வச்சிருக்காங்க. அத பத்தி சொல்லி போலாம் தான் வந்தேன். டூர் அடுத்த வாரம் தானே. இப்ப ஷட்டில் ஆடு. வா ராஜா, இந்த முசுட்டு இங்கேயே இருக்கட்டும். கம். என்ன பண்ற பாரு. என்னம்மா? என் ஷர்ட்ல தர மாட்டேங்கிறான். பிளாக்கி, கம் ஆன். கம் ஆன். கம் ஆன். உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? இந்தா. மூஞ்ச பாரு. டேய், சும்மாவே இருக்க மாட்டியே.